தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் தனக்குத்தானே கண்டனம் தெரிவித்து தப்பிக்க நினைக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடிய அரசு பொறுப்பேற்ற நாள் முதலே தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாக விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அடுத்த கள்ளக்குழி கிராமத்தில் 15 வயது சிறுவன் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி வீட்டில் இருந்த நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அடுத்த சானாராப்பட்டி பகுதியில் தனியாக இருந்த பெண் கொடூரமாக கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு 10 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதை எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பல்லடம் தொலைக்காட்சி செய்தியாளர் மர்ம நபர்கள் தன்னை தாக்குவதற்கு 4 மணி நேரங்களுக்கு முன்பே தெரிவித்து பாதுகாப்பு கேட்டும் காவல்துறையின் மெத்தன போக்கால் கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது என்றும், பல்லடம் அருகே முதியவர் கை துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மூதாட்டி தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்டது எனவும், இது மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த கொள்ளையர்களின் ஊடுருவலும் குற்ற செயல்களும் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற குற்ற செயல்கள் அதிகரிக்க கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கமும் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது என்றும், தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு குறித்து தொடர்ச்சியாக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து ஆபரேஷன் கஞ்சா ஆரம்பித்ததாக சொன்ன தமிழக காவல்துறை டிஜிபி 2.0, 3.0, 4.0 என மட்டுமே போட்டாரே தவிர போதைப்பொருள் புழக்கம் குறைந்ததாக தெரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்றும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் என்று சினிமா வசனம் போல் பேசிய ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்ததும் செய்த முதல் வேளை சட்டம் ஒழுங்கை மார்ச்சூரிக்கு அனுப்பியதுதான் என எதிர்க்கட்சி தலைவர் விமர்சித்துள்ளார். காவல்துறையின் அலட்சிய போக்கு காரணமாக மர்ம நபர்களால் செய்தியாளர் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி நிதி அளிப்பதாக வினோதமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின் என்றும், தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படியொரு விந்தையான கேலி கூத்தான அறிக்கையை யாரும் வெளியிட்டதில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். காவல்துறையின் அலட்சியம், நிர்வாக திறமையின்மையை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் தப்பித்துக் கொள்ள தனக்குத்தானே ஸ்டாலின் கண்டனம் வேறு தெரிவித்துக் கொள்கிறார். கடன் வாங்குவதில் நம்பர் 1 முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நம்பர் 1 முதலமைச்சர், தமிழகத்தின் மோசமான முதலமைச்சர்கள் பட்டியலில் முதன்மையான முதலமைச்சர், எதிர்வரும் தேர்தல்களில் அதிகமாக தோல்வியுற்ற தொகுதிகள் பட்டியலிலும் நம்பர் 1 இடத்தை பிடிக்கப் போகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்துள்ளார். இனியும் பொம்மை முதலமைச்சரை நம்பி எந்த பயனும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்துவிட்டதால் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். 24 மணி நேரமும் போலீசார் ரோந்து மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கான அம்மா பேட்ரோல் வாகனங்களை அதிகரித்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளை எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.